ஹோட்டல்ல இருந்து டூ வீலர் வாகனத்தை பழுது பார்க்கறதுக்கு வர எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட பில்ல வாங்கி பார்த்தா கூடுதலா ஒரு தொகை இருக்கும், அது ஜிஎஸ்டி தொகை. அதை பார்த்துட்டு மக்கள் என்ன கேட்கிறாங்க? கார்பரேட்டுகளுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி பண்றாங்க. ஆனா எங்க மேல கொஞ்சம் கூட கருணை கிடையாதான்னு புலம்புறாங்க. இப்படி மக்கள் சொல்றாங்கன்னு மீடியாவில் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் கேட்டா அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹோட்டல் ஏன் சாப்பிடுறாங்க, வீட்டிலேயே சாப்பிட வேண்டியது தானே, ஜிஎஸ்டி எதுவும் இல்லையேன்னு திமிரா பதில் சொல்றாங்க. போற போக்க பார்த்தா மக்கள் இப்பெல்லாம் நிறைய செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இனிமே செல்ஃபி எடுக்க இவங்க ஜிஎஸ்டி போட்டாலும் போடுவாங்க. மாநில முதலமைச்சராக இருந்த போது ஜிஎஸ்டியை கடுமையாக எதிர்த்தவர் தான் மோடி அவர்கள். இதை அமல்படுத்துறது சாத்தியமே இல்லை, என் பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும்னு கர்ஜித்தாரு. யாரு? மோடி. குஜராத்தில் முதலமைச்சர் இருந்தப்போ. ஆனா பிரதமர் ஆனது என்ன சொல்றாரு? ஜிஎஸ்டி வரி என்பது பொருளாதார சுதந்திரம் சொல்றாரு. ஜிஎஸ்டி கிடைக்கிற மொத்த வருவாயில 64% அடித்தட்டு மக்கள் கிட்ட இருந்தோம், 33% நடுத்தர மக்கள் கிட்ட இருந்தோம் வசூல் பண்ணப்படுது. வெறும் 3% தான் பெரும் பணக்காரர்கிட்ட இருந்து கிடைக்குது. பிரதமர் மோடி சொன்னது மாதிரி ஜிஎஸ்டி யாருக்கு பொருளாதார சுதந்திரமாக இருக்காருன்னா அவருடைய நண்பர்களான கார்பரேட்டுகளுக்கு மட்டும்தான். இப்படி நாம மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்துக் கொண்டிருந்தா பழனிசாமி 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் மொத்தமா பாஜக கிட்ட அடகு வச்சாரு. அதனாலதான் அதிமுக அடிமை ஆட்சின்னு அவருடைய ஆட்சியை நாம் விமர்சிச்சோம். எடுத்துக்காட்டா சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லணும்னா, சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏ சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டது அதிமுக. நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டது மட்டுமில்லாம இந்த சட்டத்தால எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சட்டமன்றத்திலே ஆணவமாக கேட்டவர் தான் பழனிசாமி. அது மட்டுமல்ல, இதே வட சென்னையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தின நான் உட்பட மரியாதைக்குரிய ப. சிதம்பரம், தோழர் பாலகிருஷ்ணன், சகோதரர் திருமாவளவன், பேராசிரியர் ஜபர்குல்லா, தம்பி உதயநிதினு 8000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டதுதான் பழனிசாமி ஆட்சி. பெண்கள் குழந்தைகள் பார்க்காம கூட எல்லார் மேலையும் லத்தி சார்ஜ் பண்ணி அதை ரசிச்சார பழனிசாமி. 2வது எடுத்துக்காட்டு 3 வேளாண் சட்டங்கள். இதையும் ஆதரிச்சு துரோகம் பண்ண புண்ணியவான் தான் இந்த பழனிசாமி. பாஜகவுக்கு விசுவாச காற்று வேகத்தில் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த சட்டம் வந்தா நம்ம விவசாயிகள் உத்தரப்பிரதேசம் போய் வியாபாரம் பண்ணலாம். இதை எதிர்க்கிறவங்க விவசாயிகள் இல்ல, புரோக்கர்கள்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசினாரு இந்த புரோக்கர் பழனிசாமி.